மஞ்சள் கலர்ல ஆரம்பிச்சிருக்கு நினைக்கிறேன். சூப்பர் பீஸ்ண்ணே. அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. சரிண்ணே, மேல கட்டிருக்காங்கண்ணே. அட அது கொக்கி தான்டா, கலட்டிடுறா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. அண்ணே உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு. பழுக்க பழுக்க வச்சுட்டானே. ஐயோ ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார்ஜ். நானே உட்காருவேன், நானே படுப்பேன், 9 நாளிலே நடப்பேன், சேர்ல நானே உட்காருவேன். அந்த அளவுக்கு தேவன் கிருபை செஞ்சா. அட ஏன்டா ஏன் உனக்கு தேவை 2 பிள்ளை தாண்டா. போடா போய் சாப்பிட போடா. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. ஃபாதர் யாரா அலூலியா ஃபாதர்? யாரும் அலூலியாப்பா சிஸ்டர், நீங்க அழுதீங்களா? அவங்க அலூலியா அலூலியா ஃபாதர். ஓ அலூலியாவா? அலூலியா கர்த்தர் நீரட்சி. இந்த பெண்ணு இந்த மாதிரிலாம் அவ்வளவு டிசிப்ளினா வரமாட்டாங்க. ஐ திங்க் என்ன வேணும் உனக்கு? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? அது ஒண்ணும் இல்ல ஃபாதர், கிறிஸ்மஸ் வருதா, அதான் ஒயின் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஒயின் அவ்வளவுலாம் கொடுக்க மாட்டாங்க மேன். கொஞ்சோண்டு அப்பத்துல லைட்டா டிப் பண்ணி கொஞ்சமா தான் கொடுப்பாங்க. ஃபாதர் அது குடிச்சா கிசாவே இருக்காது ஃபாதர். வேற என்ன குடிச்சா கிசாவா இருக்கும்? யார் ஃபாதர் அவங்க? என்னம்மா அவர் யாரு மாமா? நீ என்ன தெரிஞ்சுட்டு கேக்குறியா தெரியாம கேக்குறியா? தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன் மாமா. அவங்கதான் எஸ்தர். எஸ்தரா? பெற்றவரை வீட்டில் மறந்தேன், மற்றவரை ரோட்டில் மறந்தேன், மறதியிலும் உன் நினைவை. தேவன் மகளே தேவன் மகளே பைபிள் பொண்ணு போட சுட்டு போறா பைபிள. ஒரு பெரிய நீர்ப்பறவை படத்துல வர விஷ்ணு விஷாலு, இவங்க அப்படியே எஸ்தரு. நீர்ப்பறவை படம் பாத்திருக்கியா? கிளைமேக்ஸ்ல போட்டு குழி தோண்டி போச்சுருவாங்க, அதே மாதிரியே போச்சுரும். ஓடி போடா வாங்க போயிருவோம். நீ விடுறா, நீ குளிக்கவே மாட்டற, இவனை நம்பிலாம் போகாத. இஸ்திரி பொட்டி, இவனுக்கு வாசிக்கிறது கேட்டு நீ ஏமாந்துறாத. எப்பவுமே உண்மை பேசுற என்ன நம்பு. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, கத்தரையே நீ பாடு. என்னைக்குமே என் வீட்டை பக்கம் நீ வரமாட்டியே, இன்னைக்கு மட்டும் என்னமா புதுசா? அது இல்ல மாப்ள, நீ நல்லா இருக்கியான்னு பாத்துட்டு போலாம். சக்கரையே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது, ஹாப்பியாக பாடு. இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே, போ போடா. இது எப்படி இருக்கு? சாரே சொல்ல மாசே. How is it? இந்த பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரம பிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, ப்ளீஸ் கம். உங்கள் அன்பான, உங்கள் அறிவான, உங்கள் அழகான, உங்கள் அதிசயத்தின் மகன் இந்த அதிசயத்தை பாருமையா, பாருமையா, பாருமை. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். நாராயண் சார் இருக்காங்களா? நீங்க நடிப்பு அரக்க. சிரிக்காதீங்க, சாமி பேரு நைட்டு கண்ணை குத்திரும். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 58வது அதிகாரத்துல இசையா என்ன சொல்லியிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே. என்ன சொல்லியிருக்காரு? என்ன உன் அப்பத்தை பசித்தவர்களுக்கு கொடுப்பதே நான் விரும்பும் உபவாசம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னங்கிற இப்ப? ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்னவா? இந்நேரம் நான் கேட்காமலே எனக்கு கேட்கவும் பிரியாணியும் வந்திருக்கணும். அப்பதான் நீ ஒரு உண்மையான கிறிஸ்டின். இல்லன்னா நீ கிறிஸ்டினா கிடையாது. இதுக்காக போய் பைபிள் படிச்சியாடா? ஆமா. அது மட்டும் இல்ல, 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. சரி இசையா யாருன்னு சொல்லு, நான் கொடுக்குறேன். அதெல்லாம் தேவை கிடையாது. பெரியவங்க யாருன்றதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதுதான் முக்கியம். இந்நேரம் நீ கிறிஸ்டினா இருந்திருந்தா எனக்கு கேக்கும் பிரியாணியும் கொடுத்துருக்கணும். கொடுக்கல. நீ ஒரு உண்மையான கிறிஸ்டினே கிடையாது. இப்ப நான் போவேன். நீ ஒரு உண்மையான கிறிஸ்டினா இருந்தா எனக்கு கேக்கும் வரணும், பிரியாணியும் வரணும். நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்பு. என்ன சகல? All credit goes to my Kulasami, Yesunadar. You mean Jesus? Yes, my name's Albert Einstein. டேய் அது சயின்டிஸ்ட் பேர்ரா. இன்னையில இருந்து அது என் பேருடா. ஓ மை காட் கருப்பசாமி.
என்ன வேணும்? ரொம்ப பட கஷ்டமா இருக்கு தாத்தா. சரி. ஒரு 2 லட்சம் ரூபா கடனா வேணும் தாத்தா. என்னடா கேட்ட? என்ன திமிரு பாத்தீங்களா அவனுக்கு? 2 லட்சம் ரூபா காசு கேட்க. போடா போடா அப்படி போடா. போடா சாக்லேட்ல தீந்துருச்சுடா போடா. போடா விட்டு ஏத்தி போய் போடா. 2 லட்சம் ரூபா விளக்கண்ண. அப்படிதான் நான் பேசுவேன். ஏய் ஓவரா பேசுறா சொல்லி வை. அவன் என்னையே அப்படித்தாடா காலகாலமா பேசிக்கிட்டு இருக்கா. உன்னைய பேசலாம் மட்டும் கண்டுக்கணுமா? அதுல உனக்கு பெருமையாடா. டேய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுரு ஏன் கேளுதாண்டியே? யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? கேட்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா. ஏண்டா மாப்ள, துபாய் ரோட பாத்திருக்கியாடா நீ? நான் எங்க பார்த்தேன்? மாப்ள, அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளே சேவிங் பண்ணி தலை சீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். ஓ பால். என்ன பால்காரன் என்ன பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கான்? யோ ஒரு 3 மாசத்துக்கு 12 மணிக்கு மேல வாயா, இல்ல உனக்கு எனக்கு பால் ஊத்திடுவாயா. சரி தம்பி. என்ன குளிர்னா சாமி கொலையா. எங்க சிச்சி எங்கனே போற? ஐபிஎல் ஏலத்துக்கு போறேன். மலிவுரா குளிக்க போறேன்டா. குளிக்க போறியா? இவ்வளவு குளிர்ல எப்படினே குளிப்பா? வேணும்னா சுடுதண்ணி போட்டு குளினே. சுடுதண்ணி போட்டு குளிக்குவா? நம்ம பரம்பரை சுடுதண்ணி பரம்பரை நினைச்சா பச்சை தண்ணி பரம்பரைடா. 1947 போரு பொங்கல் பச்சை தண்ணியில குளிச்சுட்டு போன பரம்பரைடா நம்ம பரம்பரை. ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணல. சுடுதண்ணி போட்டு குளிச்சுடா போடா. Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to run. பாட்ட போட்டாலும் சரி, இங்கேயே படுக்கைய போட்டாலும் பிரியாணி கிடையாது. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை குலசாமி இயேசுநாதர். யூ மீன் ஜீசஸ்? எஸ், மை நேம்ஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். டேய் அது சயின்டிஸ்ட் பேர்ரா. இன்னையில இருந்து அது என் பேருடா. ஓ மை காட் கருப்பசாமி. அப்பா கூட வருவா, உங்க அப்பா முன்னாடி வருவா, கூட வருவா. என்னடா கிட்ட போகுது? இந்த கெட்டப்ல போய் நான் ஆளை கம்ப்ரஸ் பண்ண போறேன். ஆமா மாப்பிள்ள, என் ஆளு பேரு என்ன? லல்லி. என் ஆளு பேரு லல்லி. என் மாமா நரக்கில்லி. என் மாமா யாரு கில்லி. நான் போகும் பாரு ஆளை பார்க்க சொல்லி மாட்டிக்கிட்டா என் மாமனை வப்பா நான் கொல்லி போடா கன்சஸ் பள்ளி உள்ள போடா. வர ஆஸ்கல் அவசரமா கரெக்டா பேசுறான். நக்கல்யா அவனுக்கு. அப்பா நான் வேணா கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு உங்க வீட்டுக்குள்ள வரட்டா? கூட வருவா. இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.